இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டின்னர் ஆர் ஒரு ஸ்நாக் ஐட்டம் பண்ண போறோம். நம்ம இன்னைக்கு தோசையை வச்சு ஒரு இன்ட்ரெஸ்டிங் டிஷ் பண்ண போறோம். கொத்து தோசை பண்ண போறோம். தோசையுமே ரொம்ப ஹெல்த்தியான மில்லட்ஸ் வச்சு ஒரு தோசை பண்ண போறோம். மில்லட்ஸ் ரொம்ப நல்லது உடம்புக்கு. இது வந்து அயன் கண்டென்ட் ஜாஸ்தி, ஃபைபர் கண்டென்ட் ஜாஸ்தி, டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. அதுவும் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு மில்லட் மாதிரி ஒரு அற்புதமான விஷயம் கிடையவே கிடையாது. நம்ம சொசைட்டி மில்லட்ஸ் பேஸ்ட் சொசைட்டியாக இருந்தப்ப இந்த வியாதிகள்லாம் கம்மியாக இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் நம்ம சாப்பிட ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் இந்த டயபெட்டிக்ஸ் போன்ற வியாதிகள்லாம் வந்தது. பட் இப்போ ஸ்லோவாக எல்லாருமே ஹெல்த் கான்ஷியஸாக மில்லட்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கோம். நல்ல விஷயம்தான். அதை கண்டினியூ பண்ணுற மாதிரி தான் நான் இன்னைக்கு இந்த மில்லட்ஸ் வச்சு தோசை பண்ண போகிறேன். அந்த தோசையுமே இன்ட்ரெஸ்டிங் ஆக்கலாம். எப்படின்னா கொத்து தோசை பண்ண போகிறேன். இது எல்லாருமே சாப்பிட்லாம். இது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் பெருசாக கிடையாது. நம்ம வந்து என்ன ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ண போகிறோம். முதல்ல மெயினாக வந்து கிட்ஸ் வந்து இது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வெல்கம் டு என் சமையல் லெஜர் வித் வினோத்குமார். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னைக்கு நம்ம மில்லட்டை வச்சு ஒரு கொத்து தோசை பண்ண போறோம். இந்த மில்லட் கொத்து தோசைக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு நம்ம பார்க்கலாம். திணை ஃபாக்ஸ் ஸ்டைல் மில்லட் 1/4 கப், ராகி 1/4 கப், அரிசி 1/4 கப், உளுந்து 1/4 கப், வெந்தயம் 1/4 டேபிள் ஸ்பூன், தயிர் 1 கப், பட்டை, ஏலக்காய், அன்னாசிப்பூ, பிரிஞ்சி இலை, ஜீரகம் 1/2 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1/2 டேபிள் ஸ்பூன், கடுகு 1/2 டேபிள் ஸ்பூன், மிளகாத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன், உப்பு, கேப்சிகம், கேரட், முட்டைக்கோஸ், தக்காளி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகா, கடலெண்ணெய். இந்த இன்கிரீடியன்ஸில் இந்த மில்லட்ஸ், அதாவது கம்பு, திணை, அதுக்கப்புறம் நம்ம அரிசி, உளுந்து, இது எல்லாமே நான் வந்து ஒரு 4-5 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். அது ரொம்ப முக்கியம். நான் ஊற வச்சா மட்டும்தான் இது அரைக்கிறப்ப கரெக்டாக வரும். இல்லைன்னா திப்பி திப்பியாக இருக்கும், தோசை ஊற்ற வராது. இது வந்து ஊற வச்சா மாதிரி டபுள் சைஸ் ஆகிடும், இந்த லெவலில் இருக்கும். இது வந்து ரொம்ப முக்கியம். ஓவர் நைட் ஊற வச்சாலும் நல்லது தான். ஆர் அட்லீஸ்ட் ஒரு மினிமம் ஒரு 4-5 மணி நேரம் ஊறணும். இது ரொம்ப முக்கியம். இந்த மில்லட்ஸ் எல்லாமே ஊற வைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், நல்லதும் கூட. அதில் இருக்க அந்த கசண்டெல்லாம் வெளியே போயிடும். ரெண்டாவது, அப்போ தான் அரைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இந்த திணை, இந்த கேப்பை, ரெண்டையுமே வந்து ஒரு 4-5 மணி நேரம் ஊற வைங்க. முடிஞ்சால் ஓவர் நைட் ஊற வைங்க, அது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இந்த அரிசி ஒரு 2-3 மணி நேரம் ஊறினா போதும். அதே மாதிரி உளுந்துமே ஒரு 2-3 மணி நேரம் ஊறினா போதும். எல்லாம் சேர்த்து நீங்கள் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த உளுந்தையும் வெந்தயத்தையும் சேர்த்து ஊற வச்சிருக்கேன். இது நீங்கள் ஓவர் நைட் சோக் பண்ணாலும் ஓகே தான், ஒரு 3 ஹவர்ஸ் சோக் பண்ணாலும் ஓகே தான். சில பேர் எல்லாத்தையும் சேர்த்துமே சோக் பண்ணி வைப்பாங்க, அதுவுமே பிரச்சனை கிடையாது. பட் சோக் பண்ணுறது ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம இதை எல்லாத்தையும் சேர்த்து அரைக்க போகிறோம். வாங்க அரைக்கலாம். இதை நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ட்ரையாக போட்டு அரைச்சிடலாம். அதுக்கப்புறம் அரைக்கிறப்ப நம்ம தயிர் மிக்ஸ் பண்ண போகிறோம். தேவைன்னா தண்ணியை மிக்ஸ் பண்ணிக்கலாம். தயிர் எதுக்குன்னா கொஞ்சம் அந்த தோசைக்கு புளிப்பு தன்மை வரணும். அதுக்கு தான் கொஞ்சம் க்ரீமியாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். ஓரளவுக்கு புளிச்ச தயிர் எடுத்துக்கோங்க, ரொம்ப ஃப்ரெஷ் தயிர் வேண்டாம். நீங்கள் இந்த ஊற வச்சதில் வந்து தண்ணியை நல்லா வடிகட்டிடுங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஊற வைக்கிறது இந்த கசண்டு போகணுன்றது தான். மில்லட்ஸில் கொஞ்சம் கசண்டு இருக்கும், அதாவது அந்த கசப்பு தன்மை, அதெல்லாம் போகிறதுக்கு தான் நம்ம ஊற வைக்கிறோம். ஸோ அதே தண்ணியை யூஸ் பண்ணிங்கன்னா தோசை கசக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த உளுந்து அரிசியுமே இந்த கன்சிஸ்டன்சிக்கு தான் போடுறோம். மெயினாக இந்த உளுந்து போட்டால் தான் தோசைக்கு கொஞ்சம் அந்த கன்சிஸ்டன்சி வரும், இந்த ஒரு டெக்ஸ்சர் பாடி கிடைக்கும், தோசை ஊற்றுற லெவலில் வரும். வெறும் நம்ம வந்து மில்லட்ஸ் மட்டும் போட்டோம்னா தோசை ஊற்றுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அரிசி நீங்கள் வந்து எந்த அரிசினாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அரிசி தான் யூஸ் பண்ணுறதுலாம் கிடையாது. உங்களுக்கு எந்த அரிசி தேவையோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இதெல்லாம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் அப்படியே அரைச்சிடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக தயிர் சேர்த்து அரைக்க ஆரம்பிக்கலாம். நம்ம இப்போ ட்ரையாக அந்த ஊற வச்சதை அரைச்சிருக்கோம். ஓரளவுக்கு அரைஞ்சிருக்கும். பார்த்தீங்கன்னா நல்லா இந்தளவுக்கு கன்சிஸ்டன்சி நல்லா அரைஞ்சிருக்கும். உங்களுக்கு வேணால் ஊற்றுறப்பே கூட
தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து எதுவுமே மிக்ஸ் பண்ணாமல் அரைச்சிருக்கோம். இது வந்து ஊறினதுனால நல்லா அரைச்சிருக்கு. இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து தயிர் ஊற்ற போகிறோம். இது வந்து தயிர் நான் 1 கப் ஊற்றிருக்கேன். இது போதும். இதுக்கு மேலே உங்களுக்கு வந்து லிக்விடாக வேணும்னா நீங்கள் வந்து தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். தயிரை கூட ஊற்றிக்கலாம், அது உங்கள் இஷ்டம் தான். பட் இந்த அளவுக்கு தயிர் போதும். இந்த அளவுக்கு போதும். உங்களுக்கு கன்சிஸ்டன்சி ஊற்றுறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறம் கூட தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணேன், இந்த இடத்துல ஒன்று உப்பு போட்டுறேன். இந்த தோசைக்கு தேவையான உப்பு லைட்டாக போட்டுக்கிறேன். நீங்கள் அதுக்கப்புறம் வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு தோசை ஊற்றுற பக்கம் தான், ஒரு இட்லி ஊற்றுற பக்கம் வேணும்னா நீங்கள் தண்ணி அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இந்த மாவு அரைச்சாச்சு. இது மாவு கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும். இது ஒரு 15-20 மினிட்ஸ் அப்படியே புளிக்கட்டும். நம்ம இந்த இடத்துல இந்த காய்கறிலாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த கேப்சிகம், கேரட்டு இதெல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் வந்து இது வந்து எவ்வளோ தேவையோ அதை மட்டும் யூஸ் பண்ணிக்கணும். நீங்கள் ஃபுல்லாக யூஸ் பண்ணலாம் அவசியம் கிடையாது. இந்த கேப்சிகம் வந்து எல்லா கலர்லையும் கேப்சிகம் வாங்கி வச்சுருக்கேன். இது கலருக்கு தான், இன்னும் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. எல்லா கேப்சிகமும் ஒன்று தான். நம்ம வந்து க்ரீனு, எல்லோ, ரெட்டு நீங்கள் வேணாலும் ஒரே கலர்னால கிடைச்சாலும் ஓகே தான். இது வந்து இப்படி தான் கட் பண்ணலாம் கிடையாது. உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கலர் கேப்சிகம் எல்லாமே ஆக்சுவலாக வந்து ஒரே கேப்சிகம் தான். டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸில் பதிக்கிறது தான் கலரே தவிர இதுக்கு வந்து தனித்தனி செடிலாம் கிடையாது. நான் கொஞ்சம் வாயில் தட்டுப்படுற அளவுக்கு கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வந்து இன்னும் பொடியாக கட் பண்ணாலும் கட் பண்ணலாம். இல்லை இன்னும் வாயில் தட்டுப்படணும் பெருசாக வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம காய்கறி எல்லாம் கட் பண்ணியாச்சு. இந்த மாவுமே ஒரு 10 நிமிஷம் ஊறி இருக்கும். இது ஊறுறப்ப என்ன ஆகும்னா கொஞ்சம் திக்காகும். நம்ம அரைச்சதுக்கும் இந்த கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுன்னா இதுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ ரொம்பலாம் ஊற்றிடாதீங்க. சும்மா ஒரு கரண்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு கரண்டிக்கு மேலே இருக்குது. அது அரை கரண்டி தான். இது வந்து ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா தோசை ஊற்ற வராது, எடுக்கவும் வராது. இப்போ தோசை தண்ணி ஊற்றி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் தோசை ஊற்றுற கன்சிஸ்டன்சி. ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கணும். வேணும்னா நீங்கள் தயிரோ மோரோ கூட மிக்ஸ் பண்ணலாம், தப்பு கிடையாது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு தோசை ஊற்ற ஆரம்பிக்க போகிறோம். தோசை ஊற்ற ஆரம்பித்து அது ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து சின்ன சின்ன ஸ்லைஸாக கட் பண்ணி நம்ம வந்து கொத்து பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு தோசை ஊற்றிட்டு அதை ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து காய்கறி வதக்க ஆரம்பிக்கலாம். கல் சூடானதுக்கப்புறம் நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிக்கலாம். அது ரொம்ப முக்கியம். நீங்கள் கல் சூடாகாமல் இருந்தாலும் சரி, ரொம்ப சூடாக இருந்தாலும் சரி தோசை ஊற்ற வராது. ஸோ கல் சூடாக இருக்கு, இங்கே வெயிட் பண்ணுங்கள். இப்போ தோசை ஊற்ற ஆரம்பிக்கலாம். தோசை வந்து ரொம்ப பொடியாக ஊற்ற வேணாம், ஓரளவுக்கு ஊற்றப்ப மாதிரி வேணாம், ஓரளவுக்கு மீடியமாக ஊற்றுங்க. நம்ம வந்து பெருசாலாம் வந்து இது வந்து ஊத்தாப்போ வந்து கொத்து பண்ணுறப்ப ஃப்ரைலாம் பண்ண போகிறதில்ல. ஆயிலும் கம்மியாக தான் யூஸ் பண்ண போகிறோம் கொத்து பண்ணுறப்ப. ஸோ வந்து நீங்கள் ரொம்ப தடியாக ஊற்ற ஆரம்பிச்சிங்கன்னா அது அப்புறம் ஃப்ரை பண்ணுற மாதிரி ஆகிடும். ஓரளவுக்கு மெல்லிஸாக, ஓரளவுக்கு ரொம்ப மெல்லிஸாக இல்லாமல் ஒரு மீடியமாக வீட்டில் எப்பவுமே தோசை ஊற்றணும் இல்லையா, அந்த ஸ்டேஜ் இருந்தால் போதும். இது வந்து ஒரு தோசை நார்மல் டைம் தான், ரொம்ப நேரம்லாம் ஆகாது. எப்பயும் ரெகுலராக வீட்டில் தோசை சுடுற டைம் தான் ஆகும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். 2 பக்கம் திருப்பி போட்டு எடுத்து வச்சுங்க. இது மாதிரி ஒரு 3-4 தோசை ரெடி பண்ணிக்கணும். நம்ம இந்த அரைச்ச மாவு வந்து ஈஸியாக வந்து ஒரு 6லேருந்து 8 தோசை ஊற்ற முடியும். இந்த சைஸ் கரண்டிக்கு ஒரு மீடியம் சைஸ் தோசை ஒரு 6லேருந்து 8 தாராளமாக ஊற்றலாம். இது நீங்கள் ரெகுலர் தோசையாக இந்த நார்மலாக இந்த தோசையவே தனியாக நீங்கள் தொட்டு சாப்பிடலாம், டேஸ்டியாக இருக்கும்.
இதுக்கு வந்து ரொம்பலாம் என்ன தேவை கிடையாது. நீங்கள் என்ன ஆக்சுவலாக வந்து நீ நார்மல் தோசையோட வந்து எடுக்கிறது ஈஸி தான். ஏன்னா நம்ம வந்து மில்லட்ஸ் போட்டுக்கிறதுனால இது எடுக்கிறது வந்து ரொம்பலாம் ஒட்டிக்காது. நீங்கள் வந்து என்ன நீங்கள் மினிமலாக யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணலாம். இந்த மல்டி மில்லட் தோசை ரெடி ஆயிடுச்சு. நம்ம 3 தோசை ஊற்றிருக்கோம். என்ன பண்ணலாம், நம்ம வந்து ஆற வைக்கலாம். நம்ம வந்து இந்த கொத்து பண்ணுறப்ப தோசை சூடாக இருந்துச்சுன்னா மாதிரி குழக்குழனா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம கொஞ்சம் ஆற வச்சு தான் கட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம வந்து அந்த காய்கறிகளை ரெடி பண்ணிடலாம். பாத்திரம் சூடானதுக்கப்புறம் எண்ணெயை ஊற்றிட்டு நம்ம தாளிக்க போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு காய்கறியாக போட்டு மசாலா முதல்ல போட போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு காய்கறியாக போட்டு வதக்க போகிறோம். பாத்திரம் சூடாயிடுச்சு. நம்ம வந்து எண்ணெய் கொஞ்சமாக யூஸ் பண்ணலாம். ஒரு டேபிள் ஸ்பூன், அதுக்கு மேலே தேவை கிடையாது. உங்களுக்கு வேணும்னா ஜாஸ்தி யூஸ் பண்ணிக்கோங்க. பட் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போதும். நம்ம வந்து ரொம்ப எண்ணெய் யூஸ் பண்ண வேண்டாம். இங்கே எண்ணெய் சூடாயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் அந்த கடுகு பொரிய ஆரம்பிக்கிறப்ப ஜீரகம், இந்த சோம்பு, அப்புறம் இந்த கருவேப்பிலை, இதெல்லாமே உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். அதில் அளவுலாம் கிடையவே கிடையாது. இந்த மசாலா ஐட்டம் நம்ம வந்து பிரிஞ்சி இலை, பட்டை, ஏலக்காய், அன்னாச்சிப்பூ, இந்த பச்சை மிளகா எல்லாத்தையும் போட்டு லைட்டாக வதக்குங்க. இந்த மசாலாலாம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம இந்த வெங்காயம் போட போகிறோம். வெங்காயமும் பூண்டும் போட போகிறோம். இது வந்து ரொம்ப வந்து இந்த கோல்டன் ப்ரௌன் கன்சிஸ்டன்சிலாம் வதங்கணும்னா இந்த டிரான்ஸ்லூசன்ட்டுக்கு அடுத்த ஸ்டேஜ், அதாவது வாயில கடிபடுறது லைட்டாக தெரியும், பச்சை வரைக்கும் போயிருக்கணும். அந்த ஸ்டேஜுக்கு இதை வதக்கிடுங்க. இது இந்த வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி போட போகிறோம். வெங்காயமும் பூண்டு இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி போட போகிறோம். இப்போ வெங்காயம் வந்து பாதி வதங்கிருச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த பச்சை வடை போக ஆரம்பிச்சிருச்சு. ஒரு மாதிரி டிரான்ஸ்பரண்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் இந்த வெட்டி வச்சுருக்கிற தக்காளி நீங்கள் எந்த ஷேப்லாம் வெட்டிக்கலாம். ரொம்ப பொடியாக இருக்கணும் அவசியம் கிடையாது. உங்களுக்கு எந்த அளவு வேணும் வெட்டிக்கலாம். இதுவுமே ரொம்ப தொக்கு மாதிரிலாம் வதங்க வேணாம், லைட்டாக வதங்கினா போதும். இது வதங்குறப்பயே நம்ம இந்த கேப்சிகம், இந்த 3 கலர் கேப்சிகம் இருக்கு இல்லையா, இதையுமே உள்ள போட்டுடலாம். இது எல்லாமே பார்த்தோம்னா ஓரளவுக்கு வாயில தட்டுப்படணும். கேப்சிகம்லாம் கிரன்ச்சியாக அளவுக்கு இருந்தால் போதும். ரொம்ப வந்து வதக்கிடாதீங்க, இந்த கொத்துக்கு நல்லா இருக்காது. இது போட்டு லெஸ் தேன் மினிட் தான். மஞ்சத்தூள், அதே மாதிரி வரமிளகா, அப்புறம் இந்த மல்லித்தூள், இது 3மே, அதாவது மஞ்சத்தூள் கம்மியாக போட்டுக்கோங்க. இந்த வரமிளகாவும் மல்லித்தூளும் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ போட்டுக்கோங்க. இது வேணாட்டி நீங்கள் அவாய்டும் பண்ணிக்கலாம். இதெல்லாம் போட்டு லைட்டாக கொஞ்சம் நேரம் அந்த மிளகாத்தூளுக்கும் மல்லித்தூளுக்கும் அந்த பச்சை வடை போடுற வரைக்கும் லைட்டாக வதக்குங்க. அது வரைக்கும் போதும். இந்த வதங்க ஆரம்பிக்கிறப்ப இந்த காய்கறிலேருந்தே அந்த ஈரப்பதம் வந்து அப்படியே காய்கறிலாம் சிங்க் ஆக ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம வெட்டி வச்சிருக்கிற முட்டைக்கோசும் கேரட்டும், இதுவுமே நான் வந்து இந்த கேரட்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிப்ஸாக வெட்டி வச்சிருக்கேன். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணாலும் போட்டுக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு, இந்த காய்கறிக்கு நம்ம தோசையில் அடி உப்பு இருக்கும். ஸோ அந்த காய்கறிக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. நீங்கள் கம்மியாக போட்டு அதுக்கு கூட வேணால் ஆடும் பண்ணிக்கலாம். இது போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வதங்க வேண்டாம். இது வதங்கிட்டு இருக்கிறப்ப நம்ம என்ன பண்ணுறோம்னா, தோசை வந்து ஆறி இருக்கும். இந்த தோசையை வந்து நம்ம வந்து நீங்கள் பிச்சும் போட்டுக்கலாம், இல்லைன்னா ஸ்டெப் ஸ்டெப்பாக கட்டும் பண்ணிக்கலாம். இந்த தோசையை வந்து ரொம்ப பொடியாகவும் இல்லாமல் ரொம்ப பெருசாக இல்லாமல் கட் பண்ணி கையில் பிச்சும் போடலாம், தப்பு கிடையாது. நான் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிப்ஸாக போடுறேன். ஸோ சாப்பிட்றப்போ நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீங்கள் பிச்சு போட்டும் பண்ணலாம். அதை அவ்வளோதான். இப்போ இந்த காய்கறி நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா இந்த தோசை பாருங்கள், நல்லா வந்து கட் பண்ணதுக்கப்புறம் ஒரு மாதிரி பெரிய நூடுல்ஸ் லெவலில் இருக்கு பாருங்கள்.
நீங்கள் இதனால பொடியாகவும் கட் பண்ணிக்கலாம். ரொம்ப பொடியாக நறுக்குனீங்கன்னா அந்த தோசையோட ஃபீலே இருக்காது, வெறும் காய்கறி ஃபீல் தான் இருக்கும். ஸோ வாயில் தட்டுப்படுற அளவுக்கு நீங்கள் ரொம்ப பெருசாகவும் பண்ணிடாதீங்க. இது நம்ம நார்மல் கொத்து பரோட்டா மாதிரி கொத்தி போடுற விஷயம் கிடையாது. தோசையெல்லாம் அப்படி கொத்துனீங்கன்னா மாவு மாதிரி ஆயிடும். அது பரோட்டா சப்பாத்திக்கு பண்ணலாம். தோசையை பொறுத்த வரைக்கும் இதுக்கு மேலே பண்ணீங்கன்னா இது நல்லா இருக்காது. ஸோ நம்ம கொத்து பரோட்டானால நம்ம ஹோட்டலில் பண்ண மாதிரி கொத்தி போடுறோம்னு நினைக்காதீங்க. நம்ம சின்ன சின்ன பிட்ஸாக பிச்சு போடுங்க போதும். இப்போ நான் வந்து இதை வந்து ஆட் பண்ணுறேன். இதுலையுமே அளவுலாம் கிடையாது, உங்களுக்கு நிறைய வேணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த காய்கறிக்கும் இந்த தோசைக்கு ஒரு மாதிரி ப்ரொபோர்ஷனேட்டாக தான் ஆட் பண்ணுறேன். ஸோ காய்கறி ஃப்ளேவரும் இருக்கணும், இந்த தோசையும் வாயில் தட்டு பண்ணணும், அவ்வளோதான். இதை போட்டுட்டு சும்மா ஒரு பெரட்டுலாம் போதும், ரொம்பலாம் கிடையாது. லைட்டாக வதக்கிடுங்க. வதக்கிட்டு நம்ம இந்த கொத்தமல்லி வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கொத்தமல்லியுமே இது உள்ள போட்டுருங்க. இதில் எல்லா ஃப்ளேவருமே கொஞ்சம் சட்டிலாக தான் இருக்கும். இந்த மசாலா ஃப்ளேவரு, நம்ம காரம், அதாவது மிளகாத்தூள் போட்டிருக்கோம், அப்புறம் லைட்டாக பச்சை மிளகா போட்டிருக்கோம், மல்லித்தூள், எல்லாமே கொஞ்சம் லைட்டாக அந்த அதோட ஃபீல் வரணும், அவ்வளோதானே தவிர எதுவுமே டாமினேட்டிங்காக இருக்கக்கூடாது. அவ்வளோதான், ரெடி. அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை சர்வ் பண்ணிவிட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை நம்ம சொல்லலாம். இந்த டேஸ்டியான மில்லட் கொத்து தோசை ரெடி. இந்த மில்லட் கொத்து தோசையில் வந்து நீங்கள் வந்து காய்கறி என்ன வேணால் போடலாம். நான் வந்து கேரட்டு, கேப்சிகம், அப்புறம் தக்காளி, முட்டைக்கோஸ் இதெல்லாம் போட்டிருக்கேன். நீங்கள் காலிஃப்ளவர் போடலாம், உருளைக்கிழங்கு போடலாம், மஷ்ரூம் போடலாம், உங்களுக்கு என்ன காய் பிடிச்சாலும் போடலாம், பீன்ஸ் போடலாம். சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸே கிடையாது. உங்களுக்கு எந்த காய் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ போடலாம். சில பேர் பீட்ரூட்லாம் சாப்பிட மாட்டாங்க, இதில் போட்டு கொடுத்து பாருங்கள், நல்லாவே சாப்பிடுவாங்க. மெயினாக வந்து இவ்வளோ கலர்ஃபுல்லாக பண்ணி கொடுத்தீங்கன்னா கிட்ஸ் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தி. நம்ம வந்து ஆயில் ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருக்கோம், நிறைய வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அது மாதிரி மில்லட்ஸ் ரொம்ப நல்லது. ஸோ இதில் வந்து அன்ஹெல்த்தின்னு எதுவுமே கிடையாது. அந்த அளவுக்கு இந்த டிஷ் வந்து ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷு, ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இது வந்து காய்கறி சாப்பிடாதவங்க, தோசை சாப்பிடாதவங்க, மில்லட்ஸ் வேண்டான்னு சொல்கிறவங்க, கிட்ஸுக்கு வந்து இது மாதிரி பண்ணி கொடுத்து பாருங்க, போட்டி போட்டு சாப்பிடுவாங்க. நம்ம இதை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத சொல்லலாம். இந்த ரைத்தாவுமே இந்த வந்து மில்லட் கொத்து தோசைக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன் ரைத்தா தான். சில குழந்தைங்க வந்து இந்த டொமேட்டோ கேச்சப்லாம் வந்து சாப்பிடுவாங்க, அதோட பெஸ்ட் காம்பினேஷன் ரைத்தா. நீங்கள் ரைத்தாவில் எந்த ரைத்தா வேணால் பண்ணலாம். ஆனியன் ரைத்தா, குக்கும்பர் ரைத்தா, இல்லைன்னா மிக்ஸ்டு வெஜிடபிள் ரைத்தா, கேரட் போடலாம், தக்காளி போடலாம். இதில் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸே கிடையாது. உங்களுக்கு எது பிடிச்சதோ நீங்கள் தயிரில் மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். சில பேர் இந்த சாட் மசாலாலாம் போட்டு ரைத்தா பண்ணுவாங்க, அதுவும் சூப்பராக இருக்கும். இந்த கொத்து தோசைக்கு வந்து பார்த்தோம்னா ரைத்தா தான் பெஸ்ட்டு காம்பினேஷன். ஏன்னா இது கொஞ்சம் காரசாரமாக இருக்கும், அதுக்கு இந்த சட்டில் ஒரு தயிரோட ஒரு க்ரீமினஸ், ஒரு புளிப்போடு இருக்கிற ரைத்தா வந்து பெஸ்ட்டு. இதை நான் வந்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். முதல்ல இந்த வெறுமா வந்து இந்த கொத்து தோசையை சாப்பிட்லாம். இந்த மெயினாக வந்து இந்த தோசையோட லைட் ஃப்ளேவர் தெரியுது. பட் அந்த காய்கறி, இந்த கிரன்ச்சினஸ், இந்த கேப்சிகமோட கிரன்ச்சினஸ்ஸு, இந்த கேரட் முட்டைக்கோஸோட டேஸ்ட்டு, இதெல்லாம் வந்து நல்ல காம்பினேஷனாக இருக்குது. நம்ம போட்டுக்கிற மசாலாமே ரொம்பலாம் கிடையாது, கொஞ்சமாக தான் போட்டுக்கோமா. எல்லாரோட ஃப்ளேவருமே நல்லா இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த ரைத்தோட சாப்பிட்டு எடுக்குன்னு சொல்கிறேன். ஆஹா, இந்த காரத்துக்கும் இந்த தயிரோட ஃப்ளேவருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, ரொம்ப மவுத் ஃபீலிங்காக இருக்குது. இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா எவ்வளோ வேணால் சாப்பிட்லாம். நம்ம 3 தோசை போட்டிருக்கோம் இல்லையா, இதெல்லாம் கம்ப்ளீட்டாக ஒரு ஆள் சாப்பிட்லாம். ஒரு டின்னராகவோ ஒரு ஸ்நாக்ஸாகவோ இதை வச்சிங்கன்னா ஈஸியாக காலியாகிடும். நீங்கள் வந்து வீட்டில் ஈஸியாக கிடைக்கிற பொருள் தான். ரொம்பலாம் நீங்கள் பெருசாலாம் யோசிச்சு இதை வாங்கணும் அதை வாங்கணும் தான் பண்ணுவோன்னா இது மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ஹெல்த்தியாக சமைங்க, ஹாப்பியாக சாப்பிடுங்க. நம்ம சேனலில் வர டிஷ்ஷஸ் பற்றி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, நிறைய பேர் செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப என்கரேஜிங்காக இருக்குது. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஷ்ஷஸ் பண்ணுன்றதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் ஆர்வமும் ஜாஸ்தி ஆகுது. எனக்கு ஒரு சின்ன ஆசை, இந்த மாதிரி டிஷ்ஷஸ் நிறைய பேர் நீங்கள் வீட்டில் செஞ்சுருப்பீங்க, அது இல்லைன்னா உங்கள் ஏரியாவில் சின்ன கடைகளையோ ஹோட்டல்லையோ இது மாதிரி டிஃப்ரெண்ட் டிஷ்ஷஸ் இருக்கும். நீங்கள் அந்த டிஷ்ஷஸ் பற்றி நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நம்ம இந்த சேனலில் செஞ்சு நிறைய பேருக்கு இதை ரீச் பண்ணலாம். அதனால் இது மாதிரி டிஃப்ரெண்ட் டிஷ்ஷஸை கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து உங்களுக்காக நான் அதை கண்டிப்பாக செஞ்சு நிறைய பேருக்கு இதை ரீச் பண்ணி காட்டுறேன்.